ஹலோ லேர்னர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் அது கூட பைத்தானையும் சேர்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வந்து நார்மலாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட ஓன் ஐடியிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஆட் பண்ணி அது மூலியமாக நம்ம சிஎம்டி அப்புறம் பைத்தானை வந்து சிஸ்டமோட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஷெல்ஸ் கூடயும் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளேயும் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் இல்லைனா ஏதாவது ஒரு நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஒரு சைட் ஓப்பன் ஆகும், மைக்ரோசாஃப்டோடது. சப்போஸ் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு டேரெக்டாகவே ஒரு சைட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இங்கே மைக்ரோசாஃப்டோட சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு கம்யூனிட்டி எடிஷன் வந்து லெஃப்ட்டில் இருக்கும். வயலட் கலர் இருந்துன்னா கம்யூனிட்டி எடிஷன், அப்புறம் ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அதுக்கடுத்து மேக் ஓஎஸ்க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போது நமக்கு வந்து தேவையானது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபார் விண்டோஸு. இங்கே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்கும், விண்டோஸ் 64 இன்ஸ்டாலேஷன் பேக்கு. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நமக்கு டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிற கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோட கோடு அந்த சைட்டுக்கே நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும், ஸ்டேபிள் வெர்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்டோட சைட்டுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா அப்படின்னா தான் நீங்கள் கீழே வந்து இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டேரெக்டாக சர்ச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா visualstudio.com அந்த வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வெர்ஷன் தான், அந்த பர்டிகுலர் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் வெர்ஷன்ஸு அப்புறம் கீழே கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலே இந்த டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பைத்தானோட இன்ஸ்டாலர் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோடோட இன்ஸ்டாலர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே தான் வரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பைத்தான் 3.92 பாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் வந்து அதோட பாத் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். இன்ஸ்டால்லாம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பாத்தும் நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், அதாவது பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை வந்து ஒர்க்காக ரன் பண்ணி பார்த்தலாம். சிஎம்டியில் போயிட்டு பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு போட்டோம்னா நம்ம சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் வரும். ஸோ அதே இது சிஸ்டம் வேரியபிள்ஸில் ஆட் ஆயிருந்ததுன்னா மட்டும்தான் இந்த பைத்தானோட ஐடி வந்து சிஎம்டிக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டருக்குள்ளே போயிடும். அடுத்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது கோடிங் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹாய்ன்னு மட்டும் போட்டு பார்த்துருக்கேன், அது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது சிஎம்டியில் வச்சுட்டு நம்ம டைப் பண்ணி இது பண்ண மாட்டோம். கோடு எடிட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, வேரியபிள்ஸ்லேயும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட் இந்த பார்த்து வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதை டிஃபால்ட்டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ அதையும் டிஃபால்ட்டே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். விண்டோஸில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோலாம் கோடு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுலாம் காட்டும். இப்போ வந்து நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் விஷுவல் ஸ்டுடியோட இன்டர்பிரேட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அங்கே போகணும். சப்போஸ் மவுஸில் ஒர்க் ஆகல அப்படின்னா Ctrl+Shift+X கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தானோட இன்டர்பிரேட்டர் எல்லாமே காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோட இருக்கும்,
அதில் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் நீங்கள் இங்கே வந்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லி சொல்லும். நீங்கள் சப்போஸ் இங்கே டெஸ்க்டாப்புக்கு வந்துக்கிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு உங்களோட கோடு எல்லாமே போட்டு வைக்கிறதுனால கோடுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு செலக்ட் ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. அதில் தான் நமக்கு வந்து எல்லா கோடும் இனிமேல் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த கோடு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும். எஸ், ஐ ட்ரஸ்ட் கொடுத்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைலோட நேம் வந்து பைத்தான், இல்லை பைத்தான் வேண்டாம், hello.py. நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் pyன்னு சேவ் பண்ணால் மட்டும்தான் பைத்தான் ஃபைலாக இருக்கும். இந்த ஐடின்னு மட்டும் இல்லை, எந்த ஐடியா இருந்தாலும் சரி, நீங்கள் கோடை வந்து எக்ஸ்டென்ஷன் மாற்றி சேவ் பண்ணிங்கன்னா எடுக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஹாய்னு போடுறேன். ஹாய்னு போட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு பைத்தானா இல்லை என்னன்னு காட்டும். கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன பைத்தான் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்க அப்படின்னு காட்டும். இப்போ நீங்கள் மேலே கிளிக் பண்ணதும் உங்களோட இது இன்ஸ்டால் ஆகி வச்சிருக்கு. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களா இன்டர்பிரட்டர், அது மூலியமாக ரன் ஆகி உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினலில் அவுட்புட் காட்டும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபைலு, அப்புறம் இப்போ நம்ம டைப் பண்ண ஃபைலையும் போட்டு நமக்கு வந்து ஹாய் இந்த அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த சிஎம்டி மூலியமாக ஆக்சஸ் பண்ணலான்னேன். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னோட கோட் எல்லாமே இருக்கு. ஸோ மேலே டைரக்டரியோட இதுக்கு போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டைரக்டரியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ன்றது இருக்கு. டெஸ்க்டாப் ஃபோல்டர் தான் என்னோட இதில் இருக்கு. ஸோ இப்போ நான் கோடு ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதே இடத்துல வச்சு எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவாகவே தானா டெஸ்க்டாப்ல என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும். ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல கோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர் தான் இப்போ நம்ம பைத்தான் ஃபைல் போட்டோம். அப்புறம் desktop.ini அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ அந்த கோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் ஹெலோ அப்படின்ற ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சிஎம்டி மூலியமாகவும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ கீப் லேர்னிங். தேங்க்யூ.